அனைவருக்கும் மந்திர வணக்கம். துஷ்ட சக்திகள் விலகி ஓட, கண்திருஷ்டிகள் விலகி ஓட, கெட்டது அத்தனையும் உங்கள் வீட்டை விட்டு விலகி ஓட வர 10ஆம் தேதி 10/5/2025 இந்த மரத்தை தேடி போய் பார்க்கணும். ஒரு மாந்திரிக சூட்சமும் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஆடியோவை முழுசாக கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு அறிவிப்பு, உங்களுக்கு தெய்வத்தோட உபாசனையை முறைப்படி ஒரு குருவின் மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? நேரடியாக வந்து எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், அல்லது தபால் மூலமாகவும் எடுத்துக்கலாம். முறைப்படி உபாசனைனா என்ன அர்த்தம்? அந்த தெய்வத்துக்குண்டான மூல மந்திரம், அந்த தெய்வத்துக்குண்டான அஞ்சன திலகம் இதெல்லாம் குரு கொடுப்பாரு. அது கூடவே அந்த தெய்வத்தினுடைய தெய்வ குடுவையும் குரு கொடுப்பாரு. எப்படி பூஜை பண்ணணும், எத்தனை முறை மந்திரம் சொல்லணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், எத்தனை நாள் மந்திரம் சொல்லணும், அந்த தெய்வம் சித்தி ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஒரு குரு சொல்லி கொடுப்பார். அப்படி குரு உபாசனை மே 18ஆம் தேதி பழனியில் நடைபெற உள்ளது. மீண்டும் சொல்லுகின்றேன், நேரடியாக வரதா இருந்தால் நேரடியாக வரலாம், நேரடியாக வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணி கூட தெய்வ உபாசனை எடுத்துக்கலாம். விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 10/5/2025 சித்திரை 27 சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷ நன்னாள் அன்று ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் உங்கள் வீட்டின் அருகில் நெல்லி மரம் எங்கே இருக்குன்னு தேடி போய் பாருங்கள். நெல்லி மரம், அது எந்த நெல்லியாக இருந்தாலும் சரி, நெல்லி மரத்தை பார்க்கணும், தேடி போய் பார்க்கணும். அப்படி போகும்போது கையில் கொஞ்சம் வில்வ இலைகளை எடுத்துகிட்டு போகணும். 10ஆம் தேதிக்கு முந்தைய நாளே வில்வ இலைகளை பறித்து கையில் வச்சுக்கோங்க, சரியா? வில்வ இலைகளை எடுத்துகிட்டு போய் நெல்லி மரத்தை பார்க்க போங்க. அந்த நெல்லி மரத்தில் வில்வ இலைகளை தூவி மனதார ஈசனை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் கெட்ட சக்தி பூரா வெளியே போயிருக்கும், திருஷ்டி தோஷம் பூரா கழிஞ்சிருக்கும். ரொம்ப எளிமையான சூட்சமம். வருகின்ற 10ஆம் தேதி நெல்லி மரத்தை தொட்டு வணங்கணும், வில்வ இலைகளை சாற்றி. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஒரு மாந்திரீக சூட்சமம், சரிங்களா? நீங்கள் மாந்திரிக கலையை முறைப்படி கற்றுக்க ஆசைப்படுறீங்களா? வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க, அல்லது வாக்கு பார்க்கணுமா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, விவரங்கள் வழங்குவார்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.